ओम श्री हनुम भीम मध्वांतर्गत श्री रामकृष्ण वेदव्यासात्मक श्री लक्ष्मी हयग्रीवाय नमः। हरि ओम। हरे श्रीनिवास श्री गुरुराजो विजयते। அனைத்து சஜ்ஜனர்களுக்கும் தாசன் ஸ்ரீனிவாசனின் அநேக கோடி நமஸ்காரங்கள். அனைவரும் அறிய வேண்டிய மத்வ சித்தாந்தத்தின் 21வது பகுதி இது. சென்ற பகுதிகளில் நித்ய தத்துவங்களான புராணங்கள், அதை போன்றவே உள்ள ஸ்மிருதிகள் மற்றும் கால தத்துவம் பற்றி கண்டோம். இப்பகுதியில் 3வது நித்ய தத்துவமான பிரகிருதி பற்றி காண்போம். பிரகிருதியை ஆங்கிலத்தில் ப்ரீமார்டியல் மேட்டர் என்கிறோம். இந்த பிரகிருதியே அனைத்து ஜட தத்துவங்களின் சிருஷ்டிக்கும் காரணமாய் அமைகிறது. அப்பொழுது இறைவன் சிருஷ்டிக்கு காரணம் இல்லையா என்று கேட்கலாம். சிருஷ்டிக்கு 2 வித காரணங்கள் உண்டு. ஒன்று உபாதான காரணம், மற்றொன்று நிமித்த காரணம். ஆங்கிலத்தில் உபாதான காரணம் என்றால் மெட்டீரியல் காஸ் என்று சொல்லலாம். நிமித்த காரணம் என்றால் எஃபிஷியன்ட் காஸ் என்று சொல்லலாம். ஒரு உதாரணத்துடன் பார்த்தால் இது புரிந்து கொள்வதற்கு சற்று சுலபமாக இருக்கும் என்று எண்ணுகிறேன். ஒரு குயவன் பானை செய்கிறான் என்று வைத்துக்கொள்வோம். பானை செய்வதற்கு தேவையான மண், தண்ணீர் போன்ற அடிப்படை பொருட்கள், அதாவது ரா மெட்டீரியல்ஸை உபாதான காரணம் என்கிறோம். மண், தண்ணீர் மட்டும் இருந்தால் பானை தானாக வந்துவிடுமா என்ன? அதை பக்குவமாக்கி சரியாக கலந்து பானையாக மாற்ற ஒரு குயவன் வேண்டும். அப்படி மண், தண்ணீர் போன்றவற்றை கொண்டு பானையை சிருஷ்டிக்கும் குயவன் நிமித்த காரணம். அதற்கு மேல் தேவைப்படும் குச்சி மற்றும் பானை செய்யும்போது அதை தயாரிப்பதற்கு தேவைப்படும் சக்கரம், அதை சுற்றவிடும் சக்கரம் போன்றவற்றை சககாரி காரணம் என்று ஒரு சில சம்பிரதாயங்களில் கூறுகின்றனர். இருப்பினும் நாம் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது உபாதான மற்றும் நிமித்த காரணங்கள். இந்த உலகின் சிருஷ்டிக்கு, அதாவது இந்த பிரபஞ்சத்தின் சிருஷ்டிக்கு அடிப்படை பொருளாக, அதாவது உபாதான காரணமாக அமைவது பிரகிருதி. இதிலிருந்தே மகத்தத்துவம், அகங்கார தத்துவம் போன்றவை தோன்றுகின்றன. அவற்றை மேலும் அனித்திய தத்துவங்களில் நாம் பார்க்கப் போகிறோம். இந்த பிரகிருதியை கட்டுப்படுத்தும் அபிமானி தேவதை மகாலட்சுமி தாயார். ஆனால் மகாலட்சுமியும் ஸ்வதந்திரள் அல்ல, விஷ்ணுவினாலேயே இயக்கப்படுபவள். பிரகிருதி சிருஷ்டிக்கு உபாதான காரணம் என்றால் மகாவிஷ்ணு சிருஷ்டிக்கு நிமித்த காரணமாக உள்ளார். பிரகிருதி என்பது அனாதி, யாராலும் சிருஷ்டிக்கப்பட்டது அல்ல, ஆரம்பம் அற்றது. இந்த பிரகிருதியில் இருந்து பிரபஞ்சத்தை, அதாவது அனைத்து உலகங்களையும் பகவான் மகாவிஷ்ணு படைக்கிறார். இந்த விஷயத்தை சொன்னவுடன் பல பேரும் என்னிடம் கேட்ட கேள்வி என்னவென்றால், சிருஷ்டிக்கும் பிரகிருதியே காரணம் என்கிறீர்கள், அந்த பிரகிருதியை பகவான் விஷ்ணு சிருஷ்டிக்கவில்லை, அது அனாதி என்கிறீர்கள். பின்னர் சிருஷ்டிப்பதில் பகவான் விஷ்ணுவிற்கு என்னதான் முக்கியத்துவம் இருக்கிறது, என்னதான் மகத்துவம் இருக்கிறது என்று பல பேரும் கேட்டிருக்கிறார்கள். நிச்சயம் இருக்கிறது. மகாவிஷ்ணு இன்றி எதுவுமே இல்லை. நாம் முன்பே கண்டோம், குயவன் இன்றி மண்ணும் நீரும் தானாக பானையாகாது என்று. பிரகிருதி என்பது அனாதியாக, அதாவது ஆதியற்று இருந்தாலும் அதுவும் அஸ்வதந்திர தத்துவமே. அதாவது பகவான் மகாவிஷ்ணுவை அண்டி இருக்கும் தத்துவமே.
பிரகிருதியால் தானாக சிருஷ்டியாக மாற முடியாது. பகவான் மகாவிஷ்ணு அவசியம் வேண்டும். மேலும் பானை விஷயத்தில் குயவனானவன் மண் மற்றும் நீரை வெளியில் இருந்து தன் கைகளால் பிசைந்து பானை உருவாக்குகிறான். அவற்றுள் ஊடுருவி இருப்பதில்லை. குயவன் இல்லாமல் அவை பானையாக வேண்டுமானால் மாறாமல் இருக்கலாம். ஆனால் மண் மண்ணாகவே இருப்பதற்கோ தண்ணீர் தண்ணீராகவே இருப்பதற்கோ குயவன் தேவையே இல்லை. ஆனால் பிரகிருதி விஷயத்தில் இறைவன் ஏதோ வெளியில் இருந்து இயக்குகிறார், சிருஷ்டி செய்கிறார் என்று இல்லை. பகவான் மகாவிஷ்ணு பிரகிருதிக்கு உள்ளேயே முழுவதுமாக ஊடுருவி இருக்கிறார். பிரகிருதி அனாதியாக இருக்கலாம். ஆனால் பிரகிருதியாக இருப்பதற்கே பகவான் மகாவிஷ்ணு அதில் ஊடுருவி இருப்பதுதான் காரணம். ஜீவன் விஷயத்தில் கூட ஜீவன் ஆதியற்றவன், பகவானால் சிருஷ்டிக்கப்படவில்லை என்றெல்லாம் கண்டோம். ஆனால் பகவான் ஜீவனுக்குள் ஊடுருவி இருந்து இயக்குகிறார். இயக்கத்திற்கு மட்டும் இல்லை, ஜீவன் ஜீவனாக இருப்பதற்கே, ஜீவஸ்வரூபம் நிலை பெறுவதற்கே மகாவிஷ்ணுதான் காரணம். மகாவிஷ்ணுவால் சிருஷ்டிக்கப்பட்டவைகளாக இருந்தாலும் சரி, அனாதி தத்துவங்களாக யாராலும் சிருஷ்டிக்கப்படாமல் இருந்தாலும் சரி, அனைத்தும் தன்னுடைய இருத்தல் என்ற தன்மைக்கே மகாவிஷ்ணுவைத்தான் அண்டியுள்ளன. Everything depends on Mahavishnu for their very existence and Swarupa. ஆகவேதான் ஆச்சாரியர் ஆரம்பத்திலேயே தத்துவ சங்கியானத்தில் ஸ்வதந்திரோ பகவான் விஷ்ணுஹு என்று கூறி அவரை ஸ்வதந்திர தத்துவமாக மேலே உச்சியில் தூக்கி நிறுத்திவிடுகிறார். மற்றவை அனைத்து தத்துவங்களும் விஷ்ணுவிற்கு பிறகே விஷ்ணுவை அண்டியே இருக்கின்றன என்று ஒரே அடியாக சொல்லிவிடுகிறார். ஆகவே பிரகிருதி சிருஷ்டிக்கு உபாதான காரணமாக அமைவது பகவான் மகாவிஷ்ணுவின் பெருமையையோ அவசியத்தையோ எவ்வகையிலும் பாதிக்காது என்பதை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். ஈஷாவாஸ்ய உபனிஷத் முதல் மந்திரம் என்ன சொல்கிறது தெரியுமா? ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம் யத் கிஞ்சத் ஜகத்யாம் ஜகத் தேன த்யக்தேன புஞ்சீதா மாக்ருதஹ கஷ்யஸ்வித்தனம் என்கிறது. அனைத்தும் ஈஸ்வரனான மகாவிஷ்ணுவை அண்டி உள்ளன என்பதே இந்த வேத மந்திரம் கூற வரும் உண்மை. ஈஷாவாஸ்யம் என்பதை ஈஷா ப்ளஸ் வாஸ்யம் என்று பிரிக்கின்றனர் மற்ற சம்பிரதாய பாஷ்யங்களில். ஈஷா வாஸ்யம் என்பது ஏதோ நான் ஒரு வீடு கட்டினேன், அதில் குடியிருக்கிறேன் என்று கூறுவது போல் உள்ளது. நான் இருந்தாலும் இறந்தாலும் இந்த வீடானது வீடாகவே இருக்கும், அது பாதிக்காது. அந்த வீடு என்னை அண்டி இல்லை. அதுபோலதான் ஈஷாவாஸ்யம் என்பது ஏதோ அனைத்திலும் பகவான் வசிக்கிறார் என்று சொல்வது போல் உள்ளது. ஆச்சாரியர் இவ்விடத்தில் அதை ஈஷாவாஸ்யம் என்று பிரிக்கக்கூடாது, அதை ஈஷஸ்ய ஆவாஸ்யம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிறார். ஆகவே பகவான் ஏதோ அனைத்திலும் வசிக்கிறார் என்று சொல்வது தவறு. அவர் வசிப்பது மிகவும் அவசியம் என்றாகிறது. ஜகத்யாம் ஜகத் என்று மந்திரத்தில் சொல்லப்படுவது பிரகிருதியையே குறிக்கிறது. ஆகவே இந்த மந்திரம் சொல்ல விழைவது என்னவென்றால், இந்த ஜகமானது பிரகிருதியில் இருக்கிறது. பிரகிருதியோ விஷ்ணுவை அண்டியுள்ளது. பிரகிருதிக்கு அபிமானி தேவதையான மகாலட்சுமியும் கூட மகாவிஷ்ணுவையே அண்டி இருக்கிறாள், ஸ்வதந்திரள் அல்ல. ஈஸ்வரனான மகாவிஷ்ணு ஒவ்வொரு அணுவிலும் ஊடுருவி இருந்து அனைத்தையும் நடத்துவதால் பகவான் நமக்கு என்ன அளிக்கிறாரோ அதை வைத்து நாம் திருப்தி கொள்ள வேண்டும். ஏனெனில் நாம் அஸ்வதந்திரர்கள்.
வரங்களை வாரி அருளும் மற்ற தேவதைகளும் அஸ்வதந்திரர்களே. அவர்களாக சொந்தமாக எதையும் தர முடியாது. அவர்களையும் விஷ்ணுவே வழி நடத்துகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே பகவானிடத்திலோ இதர தேவதைகளிடத்திலோ அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்காமல் அனைத்தையும் ஒவ்வொரு அணுவிலும் ஊடுருவி இருந்து விஷ்ணுவே நடத்துகிறார் என்பதால் விஷ்ணு நமக்கு எதை அளிக்கிறாரோ அதை வைத்து திருப்தி பட்டு கொள்ள வேண்டும் என்பதே இந்த மந்திரம் சொல்ல வரும் கருத்து. இவற்றையெல்லாம் வைத்து மகாவிஷ்ணுவின் ஸ்வதந்திரத்துவமோ பெருமைகளோ எவ்வகையிலும் பிரகிருதி அனாதியாக இருப்பதால் பாதிக்கப்படுவதில்லை என்பதை புரிந்து கொள்வோம். மாறாக இறைவனை பெருமைப்படுத்துவதாக நினைத்து பிரகிருதி அனாதி அல்ல, உபாதான காரணமும், அதாவது சிருஷ்டிக்கு அடிப்படை காரணமும் ரா மெட்டீரியலும் இறைவனே என்று சொன்னால் அது உண்மையில் இறைவனுக்கு பெருமை அளிக்காது, தோஷத்தையே உண்டாக்கும். எப்படி? பகவானுக்கும் பகவானின் ஸ்வரூபத்திற்கும் எந்த வேறுபாடும் இல்லை என்று ஆரம்பத்திலேயே கண்டோம். பகவானின் ரூபமானது ஷரீரமானது அப்ராக்கிருத சரீரம், பிராகிருத சரீரம் அல்ல. அவருக்கும் அவருடைய ரூபத்திற்கும் இடையில் எந்த வேறுபாடும் இல்லை. எந்த ஒரு மூலப்பொருளும் இல்லாமல் பகவான் சிருஷ்டிக்க வேண்டும் என்றால் அவரே சிருஷ்டியாக மாற வேண்டும். அப்பொழுது இந்த உலகின் படைத்தல் அழித்தல் இறைவனுக்கு ஒரு வகையில் பிறப்பு இறப்பு என்றாகிவிடும் இல்லையா? பிறப்போ இறப்போ மாறுதல்களோ இல்லாத தத்துவம்தானே இறை தத்துவம். அவரே பிறப்பு இறப்பு மாறுதல்களுக்கு உட்பட்டால் அவரால் எப்படி ஜீவர்களுக்கு நிரந்தரமாக மோட்சம் அளிக்க முடியும்? ஆகவே பிரகிருதி தத்துவத்தை அனாதி என்றும் அதுவே சிருஷ்டிக்கு அடிப்படை பொருள், அதாவது உபாதான காரணம் என்றும் ஏற்பதே பகவான் மகாவிஷ்ணுவிற்கு பெருமை அளிக்கக்கூடியதாக இருக்கும். அப்பொழுது பகவான் மகாவிஷ்ணு எப்படி சுதந்திரராக இருப்பார்? பிரகிருதி இல்லை என்றால் அவரால் சிருஷ்டியே செய்ய முடியாதே என்று கேட்கலாம். அப்படி அல்ல. அவர் பிரகிருதியை அண்டி அல்ல, பிரகிருதிதான் அவரை அண்டி இருக்கிறது. அவர் எப்படி கட்டுப்படுத்துகிறாரோ எப்படி இயக்குகிறாரோ அதுபோலவே பிரகிருதியானது இயங்குகிறது. மேலும் இந்த பிரகிருதி தத்துவம் என்பது இல்லாமலும் கூட பகவான் நினைத்தால் ஜீவர்களுக்கு அனுபவத்தை அளிக்க முடிகிறது. ஆகவே எவ்விதத்திலும் பிரகிருதி தத்துவமானது மகாவிஷ்ணுவின் சுதந்திரத்தையோ பெருமையையோ பாதிப்பதில்லை என்று நாம் புரிந்து கொள்வோம். இத்துடன் இருக்கட்டும். அடுத்த பகுதியில் பிரகிருதி தத்துவம் பற்றி மேலும் காண்போம். பிரகிருதியை ஏன் நித்யாநித்திய தத்துவம் என்று சொல்கிறோம் என்பதையும் காண்போம். நன்றி. சர்வம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசார்ப்பணமஸ்து.